ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் வர 20ஆம் தேதி ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் படிக்கிறவங்களுக்கு, கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கு அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு 10 1 மார்க் கொஸ்டின், 10 3 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 30 மார்க்கு, 10 மார்க் 40 மார்க்கு, மிச்சம் 60 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பிக் கொஸ்டின். ஓகேங்களா? 12 மார்க் கொஸ்டின், 5 கொஸ்டின். ஸோ 12 60. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2ல் கம்ப்யூட்டர்ஸ் கோர்ஸுக்கு உண்டான அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2ல் இருக்கிற 1 மார்க் மட்டும் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? 4 யூனிட்டுக்கும். ஓகேங்களா? ஸோ தட் இதில் என்னென்ன யூனிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அப்புறம் லாஜிக் கேட்ஸ், நானோ டிவைசஸ், அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ தட் ஒரு 200 கொஸ்டின்ஸ் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ தட் வாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஆன்சர் வந்து நான் போல்டு பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதுலேருந்தே கூட பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் ஆன்சர் வந்து போல்டு பண்ணி வச்சுருக்கேன், அதுலேருந்தே கூட பார்க்கலாம். நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஸோ 1 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபார் அப்ளைடு ஃபிசிக்ஸ் சிஎஸ்சி, அதான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? கோர்ஸ் நேம் அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2. ஓகேங்களா? கோர்ஸ் கோடு வந்து பார்த்தீங்கன்னா PH25C03 ஃபார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் ஃபஸ்ட் யூனிட் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் மெட்டீரியல்ஸ் ஹேஸ் எ நெகட்டிவ் மேக்னெட்டிக் சசபிலிட்டி? ஆன்சர் வந்து டயமேக்னெட்டிக். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட், மேக்னெட்டிக் சசபிலிட்டி ஆஃப் எ பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் ஸ்மால் அண்ட் பாசிட்டிவ். அடுத்து, அக்கார்டிங் டு Curie's law, how does the magnetic susceptibility of a paramagnetic material vary with absolute temperature? ஓகேங்களா? சசபிலிட்டிக்கு சிம்பிள் போடல, சசபிலிட்டி சைன் வரும். ஓகேங்களா? சை வந்து இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர், ஆப்ஷன் பி. ஓகேங்களா? அடுத்தது, வாட் ஹேப்பன் டு எ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் when it is heated above Curie temperature? ஓகேங்களா? ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் Curie டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணால் என்ன நடக்காது? பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இட் பிகம்ஸ் பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், ஆப்ஷன் சி. அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ எக்ஸாம்பிள் ஆஃப் எ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்? பிஸ்மத். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் நமக்கு ஃபெரோமேக்னெட்டிக்கு, இது வந்து ஃபெரோமேக்னெட்டிக் கிடையாது. ஓகே, பிஸ்மத் வந்து டயமேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்து, சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹைலி சூட்டட் ஃபார் எலக்ட்ரோமேக்னட்ஸ் பிகாஸ் தே ஹேவ் லோ ரிட்டன்டிவிட்டி அண்ட் லோ கொயர்சிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது செவன்த் கொஸ்டின், த மெட்டீரியல் இன் விச் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் ஆஃப் நெய்பரிங் ஆட்டம்ஸ் ஆர் ஆன்டி பேரலல் ஆர் அன்ஈக்குவல் இன் மேக்னிடியூட் ஆர் நோன் ஆஸ் ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா? ஸோ அன்ஈக்குவலாகவும் இருக்கணும், ஆன்டி பேரலாகவும் இருந்தால் அது ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஓகேங்களா? ஆன்டி பேரலல் வந்து ஈக்குவலாக இருந்தால் அது ஆன்டி ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்து, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேக்னெட்டிக் பேராமீட்டர்ஸ் ஹேஸ் த யூனிட் ஆஃப் ஆம்பியர் பெர் மீட்டர்? ஓகேங்களா? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டியோட யூனிட் தான் ஆம்பியர் பெர் மீட்டர். எல்லா பேராமீட்டரோட யூனிட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் த சென்டர் ஆஃப் த ஹிஸ்டரிஸ் லூப் when the magnetic intensity H is 0? ஓகேங்களா? மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி 0 பண்ணாலும் நமக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்குங்கிறது என்னென்னா நமக்கு ரிட்டன்டிவிட்டி. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒய்எக்ஸில் வருது. ஸோ விச் டைப் ஆஃப் மெட்டீரியல் இஸ் எக்ஸ்பெல்டு பை எ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் மெட்டீரியல்? அது பார்த்தீங்கன்னா நமக்கு டயமேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்போவுமே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன நமக்கு ரிப்பல் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் நமக்கு அட்ராக்டிவ் கொஞ்சமாச்சு இருக்கும். அது வாட் ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் பிரின்சிபல் இஸ் த பேசிஸ் ஃபார் ஜிஎம்ஆர் சென்சார்? ஜிஎம்ஆர் சென்சார் யூஸ் பண்ணுறது என்ன ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்னு கேட்டிங்கன்னா, குவாண்டம் மெக்கானிக்கல் ஸ்பின் டிபெண்டன்ட் ஸ்கேட்டரிங் பிரின்சிபல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம யூஸ் பண்ணுறதுல அந்த மெட்டீரியல் நமக்கு எக்ஸிபிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ தட் விச் டூ மேக்னெட்டிக் லேயர்ஸ் ஆர் செப்பரேட் பை நான் மேக்னெட்டிக் ஸ்பேசர் இன் ஏ ஜிஎம்ஆர் சென்சார் ஸ்ட்ரக்சர்? ஓகேங்களா? பின்னடு லேயர் அண்டு ஃப்ரீ லேயர். இன் ஜிஎம்ஆர் சென்சார் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் லோயஸ்ட் when the magnetisation vectors of the magnetic layers are பேரலாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் அடுத்தது, which non-magnetic material is most commonly used for spacer layer in GMR multi-layer? ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர். வாட் ஹேப்பன் டு த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் GMR சென்சார் இன் த பிரசன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணால் என்ன நடக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகணும். ஓகே, இட் இஸ் டிக்ரீசஸ் சிக்னிஃபிகண்ட்லி. அடுத்து, GMR சென்சார் ஆஸ் ப்ரிடாமினென்ட்லி கேரக்டரைஸ்டு ஆஸ் விச் டைப் ஆஃப் சென்சார்? மேக்னெட்டிக் சென்சார். ஓகேங்களா? அதனால் மேக்னெட்டிக் ஃபீல்டை டிபெண்ட் பண்ணி தான் நடக்குது. சரிங்களா? ஸோ அடுத்தது, இன் ஏ ஸ்பின் வால்வ் GMR சென்சார் த மேக்னடைசேஷன் டைரக்ஷன் ஆஃப் விச் லேயர் இஸ் ஃபிக்ஸ்டு பை ஆன்டி ஃபெரோமேட்டிக் லேயர்? பின்னடு லேயர். ஓகேங்களா? என்னோட GMR சென்சார் வீடியோ பார்த்தீங்கன்னா இது சொல்லியிருப்பேன். சரிங்களா? அது வீடியோ வந்து டீட்டெயிலாக நான் பாருங்கள். அடுத்தது, விச் அட்வான்ஸ்டு ஸ்பின்ட்ரானிக் டிவைஸ் யூட்டிலைஸ் அண்ட் இன்சுலேட்டிங் பேரியர் இன்ஸ்டெட் ஆஃப் ஏ கண்டக்டிவ் நான் மேக்னெட்டிக் ஸ்பேசர்? ஓகேங்களா? இதுக்கு வந்து ஆன்சர் வந்து டன்னல் மேக்னெட்டோ ரெசிஸ்டன்ஸ் சென்சார். ஸோ நெக்ஸ்ட்டு, பிகாஸ் GMR sensor do not rely on a changing magnetic field to produce an output, they are frequency எந்த ஃப்ரீக்வன்சி இருக்குன்னா அப் டு இன்சென்சிட்டிவ் அப் டு 1 MHz. ஓகேங்களா?
ஸோ அடுத்து 20வது கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி அண்ட் ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஎம்ஆர் சென்சார்? ஹார்டு டிஸ்க் டிரைவ் ரீட் ஹெட். ஓகேங்களா, இதுதான் நம்ம ஜிஎம்ஆர் சென்சார் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம ரீட் அண்ட் ரைட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது, த மேக்னிடியூட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் சேஞ்ச் இன் ஜிஎம்ஆர் சென்சார் இஸ் ஆஃபன் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் த எம்ஆர் ரேஷியோ. ஓகேங்களா, மேக்னட்டோ ரெசிஸ்டன்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஜிஎம்ஆர் சென்சாரோடைய இதை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது, வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஃபிசிக்கல் பிரின்சிபல் பிஹைண்ட் த ஆப்ரேஷன் ஆஃப் ஜிஎம்ஆர் சென்சார்? ஜெயிண்ட் மேக்னட்டோ ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, அடுத்து, வாட் இஸ் த டிபிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஜிஎம்ஆர் சென்சார்? ஆல்டர்னேட்டிங் லேயர்ஸ் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டல்ஸ். ஓகேங்களா, இது வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். அடுத்து, ஹவு டஸ் த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஜிஎம்ஆர் சென்சார் சேஞ்ச் வென் an எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அப்ளைடு? இட் ட்ராப்ஸ் significantly. ஓகேங்களா, ஸோ அடுத்தது, which two material are most commonly used in the ferromagnetic layers of a standard GMR sensor? ஐரன் அண்ட் நிக்கல் தான் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஸோ அடுத்தது, in a GMR sensor what is the role of non-magnetic spacer layer? ஓகேங்களா, அதாவது நான் மேக்னெட்டிக் ஸ்பேசர் லேயருடைய ரோல் என்ன அப்படின்னா, டு அலோவ் த ஃபெரோமேக்னெட்டிக் லேயர்ஸ் டு அலைன் தயர் மேக்னெட்டிக் ஓரியன்டேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ அடுத்தது, விச் ஆஃப் தீஸ் இஸ் வைட்லி யூஸ்டு த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் ஜிஎம்ஆர் சென்சார்? இது ஆல்ரெடி பார்த்தோம். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் ரீட் ஹெட். ஓகேங்களா, ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிங்க, ஒரு சில டைம் வரும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது, ஜிஎம்ஆர் சென்சார் ப்ரொவைட் எ மச் லார்ஜ் சேஞ்ச் இன் ரெசிஸ்டன்ஸ் கம்பேர்ட் டு த ட்ரெடிஷ்னல் அனிசோட்ரோபிக் மேக்னட்டோ ரெசிஸ்டன்ஸ் சென்சார். ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரூ தான். சரிங்களா, அடுத்தது, ஜிஎம்ஆர் சென்சார் ஃபால் அண்டர் விச் கேட்டகரி ஆஃப் டிரான்ஸ்டியூசர்னா பாசிவ் டிரான்ஸ்டியூசர். அடுத்து, விச் டைப் ஆஃப் மேக்னெட்டிக் பிஹேவியர் இஸ் எக்ஸிபிட்டட் பை ஃபெரைட்ஸ்? ஓகேங்களா, ஃபெரைட்ஸ்னால் நமக்கு ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம சிம்பிளாக ஃபெரைட்ஸ்னு சொல்லுவோம். Why are ferrites correspond perfectly suited for high frequency transformers? They exhibit extremely low eddy current losses. Okay. அடுத்தது, which of the following is not true about the electrical properties ferrites? அதாவது எப்போவுமே ஃபெரைட்ஸ் என்ன பண்ணாது, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஓகேங்களா, they have highly conductive மெட்டல்ஸுங்க தான் நமக்கு இதில் வராது, மற்றதெல்லாம் வரும். ஓகேங்களா, அதாவது பார்த்திங்கன்னா ஃபெரைட்ஸுக்கு ஹை ரெசிஸ்டிவிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஹை டயலக்ட்ரிக் ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஆனால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. பட் இட் ஹேஸ் வெரி குட் மேக்னெட்டிக் பிஹேவியர். அடுத்து, விச் டைப் ஆஃப் 33 கொஸ்டின், விச் டைப் ஆஃப் ஃபெரைட்ஸ் ஆர் எஸ்பெஷலி யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் லைட் வெயிட் பெர்மனெண்ட் மேக்னெட்னா ஹார்டு ஃபெரைட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்து 34, ஹவு டு த மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அலைன் இன் த ஃபெர்ரி மேக்னெட்டிக் மெட்டீரியல்? அன்ஈக்குவல் மேக்னெட்டிக் மூமெண்ட்ஸ் அலைன் ஆன்டி பேரல் டு த ஒன் அனதர். ஓகேங்களா, ஸோ அடுத்தது 35வது கொஸ்டின், வாட் இஸ் த பிரைமரி இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் ஆஃப் சாஃப்ட் ஃபெரைட்ஸோட பிரைமரி அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ரீக்வன்சி டிரான்ஸ்ஃபார்மர் கோர்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து, விச் மெட்டல் இஸ் டிப்பிக்கலி நாட் ஏ காமன் டைவலண்ட் காம்பனண்ட் இன் பேசிக் ஃபெரைட் கெமிக்கல் ஃபார்முலானா நமக்கு கார்பன் தான். ஓகேங்களா, அடுத்தது, இந்த contest of metrology and iron carbon phase diagram, what does ferrite alpha iron okay represent பண்ணுது அப்படிங்கிறது interstitial solid solution of carbon in BCC iron. ஓகேங்களா, ஸோ அடுத்தது 38வது கொஸ்டின், வாட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இன் ஃபெரைட்ஸ் அலோவ்ஸ் them to be used in electromechanical transducer? மேக்னட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட். இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன், பிக் கொஸ்டினில் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்? லோ ஹிஸ்டரிஸ் லாஸ் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அடுத்து, சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் பிரைமரிலி யூஸ்டு ஃபார் மேக்கிங் எலக்ட்ரோ மேக்னெட் கோர். ஓகேங்களா, அதுதான் நமக்கு செய்கிறதுக்கு நமக்கு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் யூஸ் ஆகுது. அடுத்து, வை டூ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஹேவ் லோ ஹிஸ்டரிஸ் லாஸ்? அப்படிதான் தே ஹேவ் ஸ்மால் ஹிஸ்டரிஸ் லூப் ஏரியா. அடுத்து, விச் மெட்டீரியல் இஸ் ஏ காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்? அதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மலாய். அடுத்து, டு மினிமைஸ் எனர்ஜி லாஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர் த கோர் ஷுட் பி மேட் ஆஃப் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருந்தால் நமக்கு என்ன ஆகும்னா எனர்ஜி லாஸ் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து, ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் கேரக்டரைஸ்டு பை ஹை ரிட்டன்டிவிட்டி அண்டு ஹை கொயர்சிவிட்டி. இதெல்லாம் ஆக்சுவலி போர்டில் எழுதி பண்ண பார்த்தேன், ஆனால் அதுக்கு வந்து ரொம்ப வெரி பிக் டாஸ்காக இருக்குன்ட்டு நான் இப்படியே வந்து உங்களுக்கு ஃபோன்லேயே காட்டிகிட்டு இருக்கேன். ஏதாச்சும் இதில் டவுட்டு கமெண்ட்ஸு எதாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணுறேன். ப்ளஸ் வந்து சஜஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள். சரிங்களா, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்ளிகேஷன் ஸ்ட்ரிக்ட்லி ரெக்யூர் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் பர்மனெண்ட் மேக்னெட்ஸ்? விச் ஆஃப் த ஃபாலோயிங், அதாவது எப்போவுமே நீங்கள் கொஸ்டின்ஸை ஒரு டைம் 2 டைம் நல்லா படித்து பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, 10 மார்க் இருக்குதுன்னா நம்ம 10க்கு 10 அடிக்கிறது பார்க்கணும். அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் 3 மார்க்ஸில் 30 மார்க்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் 25 அடிச்சுன்னா கூட நியர்பை உங்களுக்கு 25 + 10 வந்து நமக்கு 35 இதுலேயே நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா, அப்புறம் ஒரு பிக் கொஸ்டின் எழுதினாவே நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்தவரையிலும் நம்ம ஒரு 50 மார்க் வாங்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியான
ஆப்ஷன்ஸ் அண்ட் ரூட் ஓகேங்களா. அதை வந்து நம்ம யாராக இருந்தாலும் சரி போகிற போக்கில் படிச்சிங்கன்னா கூட நீ டிகிரி வாங்கிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்? அல்னிகோ. In the hysteresis loop of hard magnetic material, the loop is wide and broad. அது ஹார்டு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஆர் ஹார்டு டு டிமேக்னடைஸ் டியூ டு தயர் ஹை குவயர்சிவிட்டி இருக்கனால தான் அது என்ன பண்ணுறது, டிமேக்னடைஸ் பண்ண முடியல, கஷ்டமாக இருக்கும். அது வாட் டெக்னாலஜி யூஸ்டு பை எ ஹார்ட் டிஸ்க் டிரைவ் டு ஸ்டோர் அண்ட் ரிட்ரைவ் த டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னடைசேஷன் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் டொமைன்ஸ். அது வாட் ஆர் த கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத் ஆஃப் மேக்னெட்டிக் டிஸ்க் பிளாட்டர் கால்டு ஓகேங்களா. அதாவது கான்சென்ட்ரிக் சர்க்கிள் இருக்குங்களா டிசியில், அதுக்கு பேர் என்னென்னா சிடியில் ட்ராக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக்கை நம்ம கட் பண்ணால் அதுக்கு பேர் செக்டார்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுக்கு பேர் பின்னாடி வருது. இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் ட்ராக்ஸ் ஆர் ஃபர்தர் சப்டிவிடட் இன்டு ஸ்மாலர் லாஜிக்ஸ் கால்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு செக்டார், அந்த செக்டாரில் தான் நமக்கு போய் டேட்டா சேவ் ஆகும். ஓகே, அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனண்ட் ரீட் அண்ட் ரைட் டேட்டா ஆன் த ரொட்டேட்டிங் பிளாட்டர் ஆஃப் ஏ மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க்னா ரீட் அண்ட் ரைட் ஹெட். அது ஹவு இஸ் பைனரி டேட்டா இஸ் ஃபிசிக்கலி ஸ்டோர்ட் ஆன் த ரெக்கார்டிங் மீடியம் ஆஃப் ஹெச்டிடி அப்படி வந்து ஆஸ் அ ரிவர்சல் ஆஃப் த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னடைசேஷன். ஓகேங்களா, மேக்னடைசேஷனோட டைரக்ஷனை டிபெண்ட் பண்ணி தான் அது எல்லாமே நடக்குது. அடுத்து வாட் இஸ் த fundamental property of magnetic hard disk that allows it to retain data even in the computer is power on. It is a non-volatile memory. அடுத்தது what does the term CHS stands for in the disk addressing? Cylinder head sector. அடுத்து what determine the physical size of a magnetic disk அப்படிங்கிறது disk diameter. அடுத்து what type of storage is a magnetic disk அப்படின்னா secondary memory. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மேக்னெட்டிக் டிஸ்க் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு என்னென்னா ஹார்ட் டிஸ்க் ட்ரைவ். அடுத்து த கான்சென்ட்ரிக் சர்க்குலர் பாத் ஆஃப் எ மேக்னெட்டிக் டிஸ்க் ஆர் நோன் ஆஸ் ட்ராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹவு இஸ் டேட்டா ஸ்டோர்ட் இன் மேக்னெட்டிக் டிஸ்க்? ஓகே, மேக்னெட்டிக் டிஸ்க் டேட்டா எப்படி ஸ்டோர் ஆகுதுன்னா பை மேக்னடைசிங் டைனி ஏரியா ஆன் த டிஸ்க் சர்ஃபேஸ். அடுத்தது பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அபவுட் த மேக்னெட்டிக் டிஸ்க் ஸ்டோரேஜ் அப்படின்னா இட் ரிட்டைன்ஸ் டேட்டா ஈவன் when the power is switch off. ஓகே, பவர் சுவிட்ச் ஆஃப் கூட டேட்டாவை ரிட்டைன் பண்ணிக்கலாம். The smallest unit of information that can be read from or written in a magnetic disk is called as sector. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் அடிக்கடி நீங்கள் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் வருது பார்த்துங்க. வாட் டு யூ கால் டைம் டேக்கன் பை ரீட் அண்ட் ரைட் ஹெட் டு மூவ் ஆன் த கரெக்ட் ட்ராக்? சீக் டைம். ஓகேங்களா, அடுத்தது the time required for the desired sector of a disk is to rotate under the read and write head is called rotary latency. And the magnetic disk generally provide which type of access அப்படின்னு பார்த்தீங்கன்னா direct and random access. The capacity of magnetic disk depends on all the above. அதாவது ஒரு மேக்னெட்டிக் டிஸ்கோட கெப்பாசிட்டி எதை பொறுத்து இருக்குன்னா ட்ராக்கு, பிட்டு, டிஸ்க் பேக் ஆஃப் த டிஸ்க் சர்ஃபேஸ் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ தட் அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைஸ்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ். இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹவு டு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஃபிசிக்கலி ரெப்ரசன்ட் டேட்டா 0 and 1 அப்படின்னா பை மேக்னடைசிங் டைனி பார்ட்டிகல் ஆன் த டிஸ்க் ஆர் டேப் சர்ஃபேஸ். வாட் டைப் ஆஃப் volatile ஆர் நான் volatile மெமரி இஸ் a மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க்னா நான் volatile. மேக்னெட்டிக் டேப் இஸ் கன்சிடர்ட் விச் டைப் ஆஃப் ஆக்சஸ் மீடியம் அப்படின்னா sequential axis. வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் காம்பனண்ட் யூஸ்டு டு ரீட் அண்ட் ரைட் டேட்டா ஆன் ஏ மேக்னெட்டிக் டிஸ்க்னா ரீட் அண்ட் ரைட் கேட்டு தான் ஃபண்டமெண்டல் காம்பனண்ட் அது. ஓகேங்களா, ஸோ ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் மேக்னெட்டிக் டிஸ்க் ஃபார் இனிஷியல் டேட்டா ஸ்டோரேஜ் இஸ் கால்டு ஃபார்மேட்டிங். அது விச் மெட்டீரியல் மேக்னெட்டிக் மெட்டீரியல் இஸ் டிப்பிக்கலி யூஸ்டு ஆஸ் எ கோட்டிங் ஆன் மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டேப்? இது கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா, ஒரு மேக்னெட்டிக் ஸ்டோரேஜ் டேப்பில் எந்த மாதிரி மெட்டீரியல் கோட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் குரோமியம் டை ஆக்சைடு. அது வாட் இஸ் த பேசிக் பிரின்சிபல் பிஹைண்ட் த ஒர்க்கிங் ஆஃப் மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் மெஷின்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஓகேங்களா, ஸோ தட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் மூலிமா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்வெர்ட் டு எலக்ட்ரிக் ஃபீல்டு, தென் எலக்ட்ரிக் ஃபீல்டு கன்வெர்ட் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. விச் மெட்டீரியல் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் த மேக்னெட்டிக் கோட்டிங் ஆன் ரெக்கார்டிங் மீடியா சச் as tapes ஆர் ஃப்ளாப்பி டிஸ்க்னா காமா ஃபெரைட்ஸ். ஓகேங்களா, அதாவது காமா ஃபெர்ரிக் ஆக்சைடு. அடுத்தது வாட் ஃபிசிக்கல் காம்பனண்ட் இன் ஏ மேக்னெட்டிக் ரெக்கார்டிங் சிஸ்டம் தஸ் த ஆக்சுவல் கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிக்னல் இன்டு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்டியூசர். வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஏ மேக்னெட்டிக் மீடியா தட் அலோஸ் இன்ஃபர்மேஷன் டு ரிமைன் ரிட்டைன்டு ஈவன் ஆஃப்டர் த பவர் சோர்ஸ் இஸ் சுவிட்ச்டு ரிமூவ்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெமனன்ஸ். During the magnetic recording process, what specific function does the air gap in the recording head serve? அதாவது அந்த ஏர் கேப் வந்து என்ன ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, இட் கான்சன்ட்ரேட் அண்ட் டைரக்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆன் டு த ரெக்கார்டிங் மீடியம். இந்த நோட்ஸ் இந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நானே ஓனாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணது. சரிங்களா,
ஸோ எந்த புக்கை பார்த்தும் டைப் பண்ணல, கூகுள் ப்ளஸ் வந்து சோர்ஸ், அதர் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த நேம் ஆஃப் த phenomena where high frequency signals are applied during the recording process to significantly reduce distortion and improve linearity அப்படின்னா ஏசி bias. Which region of the hysteresis loop of a magnetic material determine its suitably for being permanent or semi-permanent storage mediumனா coercivity அப்படிங்கிற ஏரியா தான் நமக்கு அது வந்து டிசைட் பண்ணுது. ஓகே, ஸோ அடுத்தது கடைசி கொஸ்டின் ஃபஸ்ட் யூனிட்டில், வாட் டைம் டிஸ்கிரைப்ஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் the magnetic disk surface by coating track or and sectors to organize data அப்படின்னா ஃபார்மேட்டிங். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம லாஜிக் கேட்ஸ் போகிறோம். இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் 80 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் கொஸ்டின்ஸ் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வாட் இஸ் த லாஜிக் கேட்ஸ்? ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த பேஸ் ஆஃப் த பைனரி நம்பர் சிஸ்டம்னா நமக்கு 2. ஸோ வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி நம்பர்னால் நமக்கு இந்த நம்பருக்கு 1101க்கு நமக்கு 13. ஓகே, இதை நான் வந்து ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். இதில் வேறு நம்பர் கொடுத்தாலும் நீங்கள் உங்களுக்கு போட தெரியணும். ஓகேங்களா? ஸோ அதை மாதிரி பார்த்து ட்ரைன் பண்ணி வச்சுங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் பவர்ஸ் ஆஃப் 2 இஸ் இன்கரண்ட்லி யூஸ்டு when மூவிங் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் டு கன்வெர்ட் த பைனரி நம்பர் டு டெசிமல் நம்பர்னால் நமக்கு 2⁻⁻1. கன்வெர்ட் த பைனரி நம்பர் 10101 பேஸ் 2 டு டெசிமல்னால் நமக்கு 21. அதே மாதிரி இந்த மாதிரி பைனரி டு டெசிமலில் வந்து எப்படி வேணாலும் கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், நம்ம அதை பார்த்து வச்சுக்கணும், பார்த்துங்க. சரிங்களா? அடுத்து கன்வெர்ட் த பைனரி நம்பர் டு டெசிமல் நம்பர் 21. ஓகேங்களா? ஸோ அடுத்து வாட் இஸ் த டெசிமல் வேல்யூ of the binary bit 0 at the rightmost position of a even binary number. ஓகேங்களா? அது நமக்கு 0. ஓகேங்களா? அடுத்து வாட் இஸ் த டெசிமல் ஈக்குவலண்ட் ஆஃப் பைனரி 111க்கு உண்டான ஈக்குவலண்ட்டான பைனரி நம்பர் நம்ம வந்து 15. ஓகேங்களா? அது இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பைனரி நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெசிமல் நம்பர் 6. 6க்கு உண்டான ஈக்குவல் நம்பர் பைனரி நம்பர் என்ன கேட்டீங்கன்னா 0110. அது கன்வெர்ட் த பைனரி ஃப்ராக்ஷன் 0.101 டு டெசிமல் 0.625. அடுத்து என்னென்ன 8-bit பைனரி நம்பர் பார்த்துங்க 10000000. ஓகேங்களா? வாட் இஸ் ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ நமக்கு 128. அடுத்து இஃப் x(2) இஸ் ஈக்குவல் டு 10, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x of 10 நமக்கு 2. ஓகே, அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் த பேஸ் ஆஃப் ஏ பைனரி நம்பர் சிஸ்டம் அப்படின்னா நமக்கு 2. ஓகே, இது ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து டு கன்வெர்ட் த டெசிமல் நம்பர் இன்டு பைனரி நம்பர், வாட் ஆப்ரேஷன் இஸ் பெர்ஃபார்ம்டு ஆன் த டெசிமல் நம்பர் ரிப்பீட்டட்லி அப்படின்னா டிவிஷன் பை 2. அடுத்து வாட் இஸ் த பைனரி ஈக்குவலண்ட் ஆஃப் த டெசிமல் நம்பர் 10. ஓகேங்களா? 1010. இந்த ரிப்பீட்டட் டிவிஷன் மெத்தட் ஃபார் கன்வெர்ட்டிங் டெசிமல் டு பைனரி, த ரிமைண்டர்ஸ் ஆர் ரீட் இன் விச் ஆர்டர் டு கெட் த ஃபைனல் பைனரி நம்பர் அப்படின்னா ஃப்ரம் பாட்டம் டு டாப்லேருந்து தான் நம்ம போவோம். ஓகே, ஒரு நம்பரை போட்டு 12 பண்ணி போவோம்ல, அந்த நம்பர், அந்த ஃபார்மேட். வாட் இஸ் த டெசிமல் நம்பர் ஆஃப் 25 ரெப்ரசன்டட் பை பைனரி அப்படின்னா 11001. In a binary representation of a decimal integer, the last remainder obtained when the quotient becomes 0 represent which of the following or the most significant bit னு சொல்லுவாங்க. So what is the binary equivalent of the decimal fraction 0.5 னா 0.1. Which of the following digits are valid a binary number system 0 to 1, 0 and 1. அது what is the binary equivalent of the decimal number 15 னா 11111. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 0லேருந்து 15 வரலும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு போடலாம். The binary code equivalent to the decimal number is 0. அடுத்து which of the following logic gates are also referred to as inverter. இன்வெர்டர் நம்ம எந்த கேட் யூஸ் பண்ணோம், எப்போவுமே நாட் கேட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து which of the following pair is known as universal logic கேட்னா நமக்கு NAND கேட்டும் NOR கேட்டும் தான். இது நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கேன். ஸோ which logic gates produce a high input only when all the inputs are high. ஓகேங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து AND கேட். Boolean expression for OR gate with inputs A and B is A plus B. How many NAND gates are required to implement a basic NOT gate? NOT gate implement பண்ணுறது எத்தனை NAND gate வேணும் கேட்டால் நமக்கு ஒன்றே இருந்தால் போதும். அடுத்தது which gate has the exact inverse output of OR gate for all possible input combination பார்த்தீங்கன்னா NOR gate. அடுத்து which logic gate is known is inequality detector or anti-coincidence detector கேட்டிங்கன்னா XOR gate. If all inputs are NOT gate are low, the output will be 1. The Boolean expression representation A inverse அதாவது A bar B plus A B bar which logic கேட்னு கேட்டால் நமக்கு XOR கேட்டு. ஓகேங்களா? எல்லா கேட்டுக்கும் நாங்கள் எக்ஸ்பிரஷன் பார்த்து வச்சுக்கணும்.
அதுவும் நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அடுத்து வாட் டைப் ஆஃப் கேட் இஸ் அப்டைன்டு இஃப் த அவுட்புட் ஆஃப் அண்ட் கேட் இமீடியட்லி கனெக்டட் டு என் இன்வெர்டர் நாட் கேட்னா நமக்கு நண்ட் கேட். அடுத்து வாட் இஸ் த லாஜிக்கல் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம்டு பை த டெர்ம் சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் அண்டு ஃபாலோடு பை லாஜிக்கல் ஆர். அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் ரெப்ரசன்ட் ஏ வேலிட் சம் ஆஃப் ப்ராடக்ட் எஸ்ஓபி ஃபார்ம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஏபி ப்ளஸ் சிடி. இன் சம் ஆஃப் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன் ஈச் இண்டிவிஜுவல் ப்ராடக்ட் டேம் இஸ் கால்ட் அஸ் மின் டேம்னு சொல்லுவோம். ஓகேங்களா, பிஓஎஸ் இருந்தால் மேக்ஸ் டேம் சொல்லுவோம். A min term is a product term that contains all variables of the function exactly once, either in complemented or uncomplemented form. If the fraction has a variable a, b, c, which of the following is a min term? Gata a, b bar, c. Okay, so அடுத்தது how are the min terms for which the output is 1 represented in standard Boolean notations கேட்டீங்கன்னா நமக்கு sum of min term. அடுத்து for a 3 variable min term m5 what will be the corresponding binary representation and Boolean expression if variables a, b, c கேட்டிங்கன்னா நமக்கு 101 a, b bar, c. அடுத்து which logic gates are primarily used to implement sum of product அப்படின்னா AND gates for products, OR gate for sum. ஓகே, இந்த கொஸ்டின் உங்களுக்கு இந்த மாதிரி செலக்டட் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா, if a Boolean expression is represented by sum of 135 what does this means term min term mean in term of SOP அப்படின்னா the output is 1 for min term 135. அடுத்து in standard SOP truth table what binary value usually correspond to an uncomplemented value variable கேட்டீங்கன்னா நமக்கு 1. ஓகேங்களா, அடுத்து what is the primary, அதாவது a instead of a பாருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 1 பண்ணுவோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தா நமக்கு கே மேப் போடும்போது பார்த்துருப்போம். அடுத்து வாட் இஸ் த பிரைமரி பர்பஸ் ஆஃப் கார்னாட் மேப். கே மேப்போட பிரைமரி பர்பஸ் என்ன, டு சிம்பிளிஃபை த பூலியன் எக்ஸ்பிரஷன். அடுத்து என்ன அப்படின்னா கே மேப் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் ஆஃப் விச் டயக்ராம்னா நமக்கு வென் டயக்ராம். அடுத்து ஹவு மெனி செல்ஸ் ஆர் தேர் இன் 4 வேரியபிள் கே மேப்னா நமக்கு 16. இதெல்லாம் நமக்கு ஃபார்முலா தான். ஓகே, அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் செல் குரூப்பிங் சைஸ் இஸ் நாட் அண்ட் அலவுடு இன் ஏ கே மேப் அப்படி பார்த்தா நமக்கு ஆன்சர் 6. அடுத்து லூப்பிங் ஏ குரூப் ஆஃப் 8 ones பார்த்தீங்கன்னா நமக்கு 3 வேரியபிள்ஸ். அடுத்து வாட் த சிஸ்டம் wrap round refer to the K map grouping grouping across the top to bottom and left to right edges the map. அடுத்து what are don't care conditions used in the K map to simplify the expression with greater flexibility. ஓகேங்களா, அதாவது என்னென்னா டோன்ட் கேர் கண்டிஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். அடுத்து வாட் இஸ் எசென்சியல் ப்ரைம் implement அப்படின்னா a prime implicant that includes a min term not covered by any other implicant. ஓகேங்களா, அடுத்தது நமக்கு செகண்ட் யூனிட் முடிஞ்சது, தேர்ட் யூனிட் வரும் நானோ டிவைசஸ். ஓகே, ஸோ வாட் இஸ் த டிப்பிக்கல் சைஸ் ரேஞ்ச் ஆஃப் நானோ ஸ்கேல் டிவைசஸ்னா 1 to 100 நானோமீட்டர். அது விச் ஃபிசிக்கல் தியரி கவர்ன்ஸ் த ஆப்ரேஷன் ஆஃப் நானோ டிவைசஸ், குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆன்சர். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் 0 dimensional நானோ மெட்டீரியல் இஸ் ஃப்ரீக்வெண்ட்லி கால்டு ஆர்டிஃபிஷியல் ஆட்டம் அப்படின்னா எந்த வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஆட்டம் சொல்லணும்னா குவாண்டம் டாட்டான்னு சொல்லுவோம். அடுத்தது இனிய குவாண்டம் ஒயர் சார்ஜ் கேரியர் மோஷன் இஸ் கன்ஃபைன்டு டு ஹவு மெனி டைரக்ஷன் அப்படின்னா குவாண்டம் ஒயரோட டைமென்ஷன் வந்து நமக்கு 1, அதோட கன்ஃபைன்மெண்ட்டு 2. ஸோ ஆன்சர் 2. அடுத்து வாட் ஹேப்பன் டு த பேண்ட் கேப் ஆஃப் செமிகண்டர் ஆஸ் சைஸ் ரிடியூசஸ் டு த நானோஸ்கேல்னா எப்போவுமே நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது கார்பன் நானோடியூப் கேன் பி எலக்ட்ரிக்கலி கேரக்டரைஸ்ட் ஆஸ் மெட்டாலிக் ஆர் செமிகண்டக்டிங். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எ வைட்லி யூஸ்டு fabrication techniques in nanotechnology that utilize mask or etching. mask and etching na namakku lithography na namakku etching process தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஜென்ரலாக. அடுத்து which lecture by physicist Richard Feynman is widely regarded as a foundation concept in nanotechnology. Plenty of rooms at the bottom. There is plenty of room at the bottom ங்கிறது ஃபேமஸ் ஆன டாபிக். ஓகேங்களா, அடுத்தது when the dimension of the device becomes smaller than the electron mean free path which type of transport occur அப்படின்னா ballistic transport. அடுத்து what is the primary function of atomic force microscope primary function force measurement which effect becomes highly significant when device dimension approach to the electron wavelength போனுச்சுனாவே அதுக்கு ஆன்சர் நமக்கு quantum confinement. Quantum dots are often referred as what due to the discrete and quantized energy artificial atoms. Free electron motion in quantum wire occurs strictly along how many dimension நமக்கு 1 dimension. அதே confinement கேட்டால் 2. அது which of the following is an example of synthetic nanoscale device அப்படின்னா molecular motor.
or what property of quantum dot laser makes them highly preferred over traditional semiconductor laser? They have reduced electron phonon interactions. Or which one of the following is considered as a zero dimensional nanostructure? நமக்கு quantum dot. Which of the following is classified as one dimensional nanomaterial? நமக்கு nanowire. Who is widely regarded as father of nanotechnology? கேட்டால் Richard Feynman. What is the fabrication approaches that creates nanoscale material by breaking it down larger bulk material? கேட்டால் டாப் டவுன் அப்ரோச். அடுத்து ரெண்டு அப்ரோச் இருக்குது, டாப் டவுன் அண்ட் பாட்டம் அப்ரோச். அவ்வளோதான். ஓகேங்களா? அதில் நமக்கு ஆன்சர் வந்து டாப் டவுன். அடுத்து விச் டெக்னிக் இஸ் காமன்லி யூஸ்டு டு சிந்தசிஸ் ஃபோம் லைக் நானோஸ்ட்ரக்சர்ஸ் நோன் ஆஸ் ஏரோஜெல் அப்படின்னா சால்ஜெல் டெக்னிக்ஸ். அது சிஎன்டிஎஸ் ஆர் பிரைமர்லி கம்போஸ்ட் ஆஃப் விச் எலமெண்ட்னா நமக்கு தெரியும், அதிலே இருக்குது கார்பன். ஸோ தட் ஆன்சர் கார்பன். விச் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் நானோமெட்டீரியல் மேக்ஸ் தம் ஹைலி சூட்டபிள் ஃபார் த எலிமினேஷன் ஆஃப் பொல்யூஷன்ஸ் கேட்டால் நமக்கு ஆன்சர் என்ஹான்ஸ்டு கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி. விச் quantum mechanical phenomena allows the electron to penetrate and pass through the potential barrier that is classically forbidden? நமக்கு கிளாசிக்கலாக போகாது, பட் என்ன குவாண்டமாக போயிடும், அதாவது குவாண்டம் டன்னலிங் ஆன்சர். ஸோ விச் among the following device operates purely on the principle of resonance tunneling diode? நமக்கு principle of resonance tunneling ஆன்சர் டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா RDT, resonance tunneling diode. அடுத்தது in resonance tunneling diode the current voltage characteristic exhibit the unique region what is negative temperature, negative differential resistance, அது NDR சொல்லுவாங்க சிம்பிளா. அடுத்து which specific tunneling mechanism is primarily responsible for electron emission in field emission nano MOSFET ங்கிறது நமக்கு Fowler Norton tunneling. ஓகேங்களா? ஸோ the operation of a STEM standing tunneling microscope relies on measuring what parameter between the sharp probe and sample surface tunneling current variation. At which fundamental effect dominate electron transport and restrict the current flow in single electron transistor Coulomb Blackward effect தான் இதுக்கு ஆன்சர். அடுத்தது a tunnel diode often known as Sasaki diode, it's characterized by its heavy doping resulting in very narrow depletion region. So next, what is the approximate relationship between tunneling probability and width of the potential barrier in the nano device கேட்டிங்கன்னா the decays exponentially with the width, அதாவது width வந்து அதிகமாகிட்டே போனால் எக்ஸ்போனன்ஷியல் டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபார் a single electron transistor to successfully operate at room temperature, size of the quantum dot is or island must typically less than 10 nanometer. அடுத்து in tunnel diode forward voltage increases beyond the peak voltage, it decreases negative resistance. அடுத்தது what is the fundamental condition required to observe the Coulomb Blackward effect? சார்ஜிங் எனர்ஜி வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும், அதுதான் ஆன்சர். சார்ஜிங் எனர்ஜி இஸ் கிரேட்டர் தென் தெர்மல் எனர்ஜி. இன் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் சார்ஜ் குவான்டைசேஷன் arises primarily due to Coulomb Blackward. Which of the following devices operates purely based on the Coulomb Blackward principle? அப்படின்னா சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். சிங்கிள் எலக்ட்ரான் சார்ஜிங் எனர்ஜி EC, அதாவது சார்ஜிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆஃப் ஏ குவாண்டம் டாட் இஸ் given by which relationship? EC is equal to E²/2c. Then for a Coulomb Blackward effect to be effective, the charging energy must be greater than KBT விட அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? KB தான் நமக்கு ஆன்சர், KBT. Coulomb Blackward primarily prevent electron conduction by creating what? A Coulomb gap that requires a threshold voltage to overcome. Coulomb Blackward is mostly readily observed in which of the following structure? நமக்கு ஆன்சர் nanoscale, island or quantum dot. In a set device, threshold voltage required to allow the single electron to a tunnel is proportional to E/C. The fundamental operating principle of the single electron transistor is based on Coulomb Blackward effect. So which of the following is not a terminal of a single electron transistor? Single electron transistor நமக்கு மூணே தான் இருக்குது, சோர்ஸு, கிரெயின், சோர்ஸு, கேட்டு, ட்ரெயின். ஓகே, இது மூணு தவிர மற்ற இருக்குது பேஸ், அதுதான் நாட் டெர்மினல், அதுதான் பேஸ் தான் ஆன்சர். அடுத்தது ஃபார் த இந்த மாதிரி பாருங்கள், நாட் ஏ டெர்மினல் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா படித்து பார்த்து தான் ஆன்சர் பண்ணும். So for the Coulomb Blackward to successfully occur, what is the primary condition for the charging energy EC of a quantum island? EC is greater than KBT இருக்கணும். ஓகேங்களா? KBT விட அதிகமாக இருந்தால் தான் எலக்ட்ரான் வந்து comes from source to quantum dot by application of Coulomb Blackward effect. அடுத்த கொஸ்டின், in a single electron transistor, the central conducting region where the electron is trapped temporarily is referred to as the Coulomb island. அடுத்து what is the graphical relationship between drain current and the gate voltage in a single electron transistor relationship என்னன்னு கேட்குறாங்க. பீரியாடிக் அண்டு ஆசிலேட்டரி. ஸோ வாட் இஸ் த மேஜர் அப்ளிகேஷன் ஆஃப் a single electron transistor due to its extreme sensitivity to changes in the
electric charge, ultra sensitive electrometers. To achieve the singleton phenomena at room temperature, the capacitance energy, capacitance எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மாலாக இருக்கணும். ஆட்டோ ஃபேரட் ரேஞ்ச் இருக்கணும். அடுத்தது, விச் காம்போனன்ட் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் ஆக்ட் ஆஸ் ஐலாண்டு வேர்க்கு எலக்ட்ரான் இஸ் கன்ஃபைன்டாக நமக்கு தெரியும். எக்ஸாக்டாக ஐலாண்டுனாவே நமக்கு குவாண்டம் டாட் ஓகே நடுவில் இருக்கிறது. ஹவு மெனி எலக்ட்ரான்ஸ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ த செட் டியூரிங் ஏ சிங்கிள் டனலிங் ஈவெண்ட்னா நமக்கு எக்ஸாக்ட்லி ஒரே எலக்ட்ரான் போகணும். ஸோ தட் ஒன்லி வி கேன் கால் அ சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். the electron goes from source to drain through quantum dot one by one. Okay, so what controls the electrostatic potential of the quantum dot in set as a gate voltage? அதாவது ஒரு sufficient amount of energy வந்து gate voltage நீங்கள் கொடுத்தாதான் the electron goes to quantum dot. And what type of structural devices are used to connect the island to the source and drain in set tunnel junction? IV characteristic of single electron transistor typically display what kind of behavior நமக்கு கூலும் ஸ்டார்கேஸ். ஓகேங்களா, ஸோ ஸ்டார்கேஸ் நமக்கு படிப்படியாக போகிற மாதிரி. அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர்? ஹை ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் வித்தவுட் கூலிங். ஓகே, இது வந்து அட்வான்டேஜ் கிடையாது, மற்றதெல்லாம் அட்வான்டேஜ். அடுத்து ரூம் டெம்பரேச்சர், இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ மற்ற ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ஒரு டைம் கிளான்ஸ் பார்த்து வச்சுங்க. எல்லா கொஸ்டின்ஸ்க்கு இல்லை, ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ஸ்க்கு அது. அட் ரூம் டெம்பரேச்சர் சைஸ் ஆஃப் த குவாண்டம் டாட் இன் செட் டிபிக்கலி நீட்ஸ் டு பி ஸ்மாலர் தேன் 10 நானோமீட்டர். அடுத்தது, அக்கார்டிங் டு த ஹைசன்பர்க் அன்சர்டி பிரின்சிபல், del E and del T is approximately Planck constant. What must be property of the tunneling resistance for a set? அப்படின்னா R is greater than H by E square. அடுத்தது, why does turnstile operation in set have an advantage over pump operation? It allows synchronized exact electron by electron transfer. At the term Coulomb gap in a set refers to the energy required to add extra electron to the quantum dot. Compared to traditional MOSFET, set are considered for quantum application because they exploit intrinsic quantum mechanical tunneling effect. That's the answer. What is the primary quantum mechanical principle behind the operation of resonant tunneling diode? Answer, quantum tunneling. Which of the following best describes the structural core of the RDT? Two potential barriers separated by thin quantum well. In RDT, resonance tunneling diode, when does the peak tunneling current occur? When the electrical energy emitter is in resonance with the quantized energy state in the quantum well. அதாவது நம்ம அப்ளை பண்ணுற எனர்ஜியும் அந்த குவான்டைஸ்டு எனர்ஜி லெவலும் மேட்சாக இருக்கும்போது தான் எலக்ட்ரான் வந்து நமக்கு என்ன ஆகணும், நமக்கு சோர்ஸ்லேருந்து எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு போகும். ஓகேங்களா, ஸோ தட் ஒன்லி we can call as resonance tunneling diode. ஓகே, அடுத்தது, what characteristic region of RDT makes it useful for high frequency oscillator and switching circuits? Negative differential resistance. அடுத்து, which material system is commonly used in the fabrication of modern resonance tunneling diode? Gallium arsenide and aluminum gallium arsenide. As resonance tunneling diode are known for which of the following operational voltage? Ultra high speed operations and compact disc. அடுத்து, what are the carbon nanotube primarily composed of? பேசிக்காக நமக்கு தெரியும் கார்பன். அது கார்பன் nanotube are also known as பக்கி டியூப்னு சொல்லுவாங்க. ஃபுல்லரினை நமக்கு பக்கி பால்னு சொல்லுவாங்க. அது, வாட் இஸ் த ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் த கார்பன் ஆட்டம் இன் CNT? sp2. இந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் கார்பன் ஆட்டம் வந்து என்ன அப்படிங்கிறது sp2. Based on the number of graphene layers, what are the two main type of CNTs? Single walled, multi walled. Which structure of single walled carbon nanotube is always metallic in nature? Armchair. Which of the following represent the mechanical property of CNT? They are 100 times larger or stronger than steel. Okay, larger than stronger than steel. Which gas can be stored efficiently inside the CNT? அப்படின்னா CNT குள்ளே எந்த கேஸை நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி ஃபியூல் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்ரஜன் கேஸ். அடுத்து, which infused with cellulose? CNT are widely used to manufacture what energy storage device? Paper battery. அடுத்தது, which of these metals is not commonly used as a catalyst for CNT growth? CNT கார்பன் nanotube வந்து சிந்தசிஸ் பண்ணும்போது அது குரோத் பண்ணும்போது என்ன வந்து நம்ம மெட்டீரியல் கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம்னு கேட்டிருக்காங்க. அது வந்து அலுமினியம், மற்றெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ which method was originally used for the discovery of
டிஸ்கவரி அண்ட் ஃபஸ்ட்டு சிந்தசிஸ் ஆஃப் சிஎன்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஆர்க் டிஸ்சார்ஜ் மெத்தட். ஓகேங்களா, இஏடி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம், இஏடி அதாவது எலக்ட்ரிக் ஆர்க் டிஸ்சார்ஜ் மெத்தட். சரிங்களா, அடுத்தது குவாண்டம் கம்ப்யூட்டிங் 4th யூனிட் வந்துட்டோம். ஓகேங்களா, ஸோ அடுத்தது இந்த யூனிட்லேருந்து நிறைய கொஷின்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ தட் பார்த்தீங்கன்னா 10 கொஷினில் 5 யூனிட்டாக இருந்தால் 2 கேட்பாங்க. இப்போ 4 யூனிட் தான் இருக்குது. அப்போ ஏதாச்சும் ஒரு யூனிட்டில் எக்ஸ்ட்ரா கேட்டுருவாங்க. ஓகே, இந்த மாதிரி அட்வான்ஸ்டு யூனிட்டும் நமக்கு நானோடைசிஸும் நீங்கள் நல்லா பார்த்து 2-3 டைம் ரிப்பீட்டடாக பார்த்து வச்சுங்க. நான் போடுறதையும் படிச்சிங்க, ப்ளஸ் நீங்களும் ஒரு சில கொஷின்ஸு கூகுள் ஜெமினி ஆர் ChatGPT இருந்து பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா, உங்கள் டெக்ஸ்ட் புக்லேயும் பார்த்து வச்சுங்க. அந்த பிக் கொஷின்லேருந்து கூட பிக் பண்ணி 1 மார்க் கேட்பாங்க. நீங்கள் அது அப்படி கேட்டாலும் கூட நீங்கள் எழுதுகிற மாதிரி திறமையாக போகணும். ஓகேங்களா, ஸோ இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் பியூர் குவாண்டம் ஸ்டேட்ஸ் ஆர் டிப்பிக்கலி ரெப்ரசன்டட் பை வெக்டார்ஸ் இன் விச் டைப் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னா கில்பர்ட் ஸ்பேஸ். அடுத்து விச் குவாண்டம் நம்பர் டிட்டர்மைன் த 3-dimensional ஷேப் ஆஃப் an atomic orbital அப்படிங்கிறதுனா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். விச் குவாண்டம் நம்பர் describes the spatial orientation of atomic orbital in the space அப்படிங்கிறது magnetic quantum number. According to the Pauli exclusion principle, which quantum number distinguishes between the two electrons occupying the exact same orbital na spin quantum number. spin பேஸ் பண்ணி தான் பிரிப்போம். ஓகே, ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஆஃப் அப்படிங்கிறது that is called as Pauli exclusion principle. no two electron having the same quantum numberனு சொல்லியிருப்பாங்க. அடுத்து வாட் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் குவாண்டம் இன்ஃபர்மேஷன்னா நமக்கு qubit, குவாண்டம் ப்ளஸ் பிட். அடுத்தது which of the following principles allows a qubit to exist in multiple states simultaneously? Superposition. Next question. Which quantum phenomena links two or more particles so that the state of one instantly determines the state of others regardless of distance? என்டாங்கிள்மெண்ட். அதாவது ஒரு எலக்ட்ரான் நீங்கள் ப்ளஸ் ஆஃபாக இருந்தால் யூனிவர்ஸில் இருக்கிற எலக்ட்ரான் மைனஸ் ஆஃபாக இருக்கும். இங்கே ஆனாக இருந்தால் அங்கே ஆஃபாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஓகே, என்டாங்கிள்மெண்ட் இஸ் கனெக்டட் பை inherent properties. What is the fundamental requirement for the quantum gates to be considered as universal? They must be able to construct any quantum computation to arbitrary precision. அடுத்தது 9th question. Which of these algorithms provide a quantum speedup for searching an unstored database? Na Grover algorithm. The loss of quantum information from a system due to interaction with its environment is known as decoherence சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். decoherence, சூப்பர்பொசிஷன், என்டாங்கிள்மெண்ட்டு, அதெல்லாம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் படிக்கும்போது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து இன் குவாண்டம் கம்ப்யூட்டிங் குவாண்டம் ஸ்டேட் இஸ் மேத்தமெட்டிக்கலி ரெப்ரசன்டட் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங்னா வெக்டார் சிம்பிள் தான் நம்ம சொல்லும்போது ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அடுத்து வாட் டஸ் த டேர்ம் குவாண்டம் சூப்பர்மேசி மீன்ஸ்? குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் சால்வ் ப்ராப்ளம் ஃபாஸ்டர் தேன் கிளாசிக்கல் கம்ப்யூட்டர்ஸ். அடுத்தது which mathematical representation used to visualize the state of the single qubit na black sphere. black sphere வச்சு நம்ம சிங்கிள் qubit நம்ம visualize பண்ணுவோம். அடுத்து which quantum gate is the single qubit equivalent to classical NOT gate? அதாவது classical NOT gate வந்து ஈக்குவலான குவாண்டம் கேட்டுன்னு கேட்டால் நமக்கு பவுலி எக்ஸ் கேட் தான். ஓகேங்களா, ஸோ தட் பார்த்து வச்சுங்க. பவுலி எக்ஸ் கேட்டுக்கு இன்னொரு பேர் கிளாசிக்கல் நாட் கேட். ஹவு மெனி பேசிக் ஸ்டேட் ஆர் ரெக்யர்டு டு டிஸ்கிரைப் த குவாண்டம் சிஸ்டம் கன்சிஸ்டிங் ஆஃப் n qubits அப்படின்னா 2n. அடுத்தது which multi qubit phenomena allows 2 qubit to be strongly correlated so that the state of one instantly determining the state of other பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்போ தான் சொன்னேன் நான், இங்கே ப்ளஸ் ஆஃப்னா அங்கே மைனஸ் ஆஃப், இங்கே ஆன்னா அங்கே ஆஃப். ஓகேங்களா, ஸோ அது இன் கண்ட்ரோல்டு நாட் கேட் ஆர் சி நாட் கேட் ஹவு டஸ் த டார்கெட் குபிட் பிஹேவ்? ஓகேங்களா, டார்கெட் குபிட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஃப்ளிப். எப்போ ஃப்ளிப் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் குபிட் ஒன்றா இருந்தால் மட்டும் தான் ஃப்ளிப் ஆகும். ஓகே, ஸோ இட் இஸ் ஃப்ளிப்டு இஃப் த கண்ட்ரோல் குபிட் இஸ் இன் த ஸ்டேட் 1, அதாவது இந்த 1 ஸ்டேட். இந்த சிம்பிளுக்கு பேர் என்ன? ப்ராக்கெட் சிம்பிள் சொல்லுவாங்க குவாண்டம் மெக்கானிக்ஸில். ப்ராக் நோட்டேஷன், இன்னொன்று கெட் நோட்டேஷன். இங்கே ரெண்டும் சேர்ந்ததுனால ப்ராக்கெட் நோட்டேஷன் சொல்லுவாங்க, இல்லாட்டி ப்ராக்கெட் சிம்பிள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் ஆஃப் த 4 maximally entangled 2 qubit stateனா Bell states. அடுத்து வாட் இஸ் த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் யூஸ்டு டு கம்பைன் த இண்டிவிஜுவல் qubit states vector into a single multi qubit state vector? நமக்கு டென்சார் ப்ராடக்ட். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பவுலி மேட்ரிக்ஸஸ் ரெப்ரசன்ட் த பவுலி இசட் கேட் 1 0 0 -1. ஓகே, இந்த மாதிரி எல்லா கேட்டுக்கும் நீங்கள் மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் இருக்குது, அதை பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்தது வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் அப்ளைங் த ஹடமாட் கேட்ஸ் டு த பேசிஸ் ஸ்டேட் 0 அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இட் கிரியேட்ஸ் அன் ஈக்குவல் சூப்பர்பொசிஷன் ஆஃப் 0 + 1 ஓவர் √2. அடுத்து வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் ஸ்டேட் ஸ்பேஸ் ரெப்ரசன்டட் பை த பிளாக் ஸ்பியர்னா சிங்கிள் குபிட் பியூர் ஸ்டேட். அடுத்து வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் பிளாக் ஸ்பியரோட ரேடியஸ் என்பது நமக்கு 1.
அடுத்தது விச் ஸ்டேட் கரஸ்பாண்ட் டு நார்த் போல் ஆஃப் த பிளாக் ஸ்பியர்னா நமக்கு 0. ஓகேங்களா, பிளாக் ஸ்பியரோட நார்த் போல் நமக்கு 0 ஸ்டேட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு 0 ஸ்டேட்னு சொல்லக்கூடாது, 0 ஸ்டேட் ஆஃப் கியூபிட். அடுத்து விச் ஸ்டேட் கரஸ்பாண்ட் டு த சவுத் போல் ஆஃப் த பிளாக் ஸ்பியர்னா நமக்கு 1. ஓகேங்களா, சவுத் போல்னால் நமக்கு 1, நார்த் போல்னால் நமக்கு 0. சரிங்களா. அடுத்து வாட் டு த போலார் ஆங்கிள்ஸ் தீட்டா 5 ஃபிசிக்கலி ரெப்ரசன்ட் த பிளாக் ஸ்பியர். அதாவது பிளாக் ஸ்பியரில் போகிற தீட்டாவும் 5யும் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா கியூபிட் ஸ்டேட் ஓரியன்டேஷன் அதை மெஷர் பண்ணுது. ஓகேங்களா, அதாவது ரெப்ரசன்ட் பண்ணுது. வேர் டூ ஆர்த்தோகனல் ஸ்டேட் சச்சஸ் 0 ஸ்டேட் அண்ட் 1 ஸ்டேட் லை ஆன் த பிளாக் ஸ்பியர்னா ஆன்டி பேரலல் டு ஈச் அதர். அடுத்தது ஹவு டு சிங்கிள் கியூபிட் குவாண்டம் கேட்ஸ் ஆக்ட் ஆன் த பிளாக் ஸ்பியர் அப்படின்னா த ஆக்டர்ஸ் ரொட்டேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வெக்டார் ஆன் த ஸ்பியர் சர்ஃபேஸ். அடுத்து 29வது கொஸ்டின், அப்ளைங் இன் பவுலி எக்ஸ் கேட் அதாவது நாட் கேட் டு த ஸ்டேட் 0 காசஸ் விச் ஆக்ஷன் ஆன் த பிளாக் ஸ்பியர்னா 180 degree ரொட்டேஷன் அபவுட் த எக்ஸ் ஆக்சிஸ். பவுலி இசட் கேட் ஆக்ட் ஆன் த பிளாக் ஸ்பியர் பை ரொட்டேட்டிங் த ஸ்டேட் வெக்டார் அபவுட் விச் ஆக்சிஸ்னா நமக்கு இசட் ஆக்சிஸ். அடுத்து ஆன் த பிளாக் ஸ்பியர் குளோபல் ஃபேஸ் ஆஃப் எ குவாண்டம் ஸ்டேட் ஹேஸ் நோ ஃபிசிக்கல் ஆர் ஜியோமெட்ரிக்கல் எஃபெக்ட் ஆன் த ஸ்டேட் வெக்டார் லொகேஷன். அடுத்து 32வது கொஸ்டின், இன் கான்ட்ராஸ்ட் டு பியூர் ஸ்டேட் how are the mixed states represented on the black sphere as point located strictly inside the volume of the black sphere. ஓகேங்களா. அடுத்தது 33 கொஸ்டின் நம்பர், கேன் த ஸ்டாண்டர்ட் பிளாக் ஸ்பியர் ரெப்ரசன்டேஷன் பை directly used to visualize the multi-qubit states? Yes, sorry, no, answer வந்து no. The geometry becomes more complex, no longer maps to the simple 3D. அடுத்தது 34, which alternative visualization is commonly used to place the black sphere when representing the multi-qubit states on their probability amplitude மாதிரி நமக்கு Q sphere. அடுத்தது what is the output of C0 gate if the control qubit gate is 1 state and the target qubit state in the 0 state? ஆன்சர் வந்து 1 state. ஓகேங்களா. அடுத்தது which classical logic gate is not C0 gate frequently compared to describe the eliminating computational gate நமக்கு XOR gate. அடுத்து what is the primary function primary quantum application or characteristic created by using a C0 gate alongside single qubit gates like a Hadamard gate அப்படிங்கிறது entanglement. ஓகேங்களா. if the control qubit is in state, which effect does the C0 gate have an target qubit? அதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா it leaves the target unchanged. அடுத்து what is the primary effect of a single phase gate qubit's basic state னா it changes the relative phase of a qubit without altering its basis probability. அடுத்தது 43 questions, which is the matrix representation of the phase gate. ஓகே, phase gateஸோட மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 100I. இது போல்டு பண்ணல பார்த்துங்க, ஆப்ஷன் டி. ஓகே, 43க்கு ஆப்ஷன் டி. அடுத்து when the phase gate act on the one state அதாவது qubit state 1 state ஆக்ட் ஆகும்போது வாட் இஸ் த ரிசல்ட்டிங் அவுட்புட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு I1 state. ஓகேங்களா, அதோட போல்டு பண்ணி வச்சுருக்கேன் பார்த்துங்க, ஆப்ஷன் சி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவலன்ட் டு அப்ளைங் பவுலி இசட் கேட்? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அப்ளைங் 2 consecutive பேசிக் ஃபேஸ் கேட்ஸ் அதாவது எஸ் கேட், அதாவது T² = Sன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பார்த்துங்க. அடுத்து which quantum logic element derives its power by using the conditional phase shift to the entangled qubitனா ஆன்சர் வந்து controlled phase gate. அடுத்தது what is the primary function of the Hadamard gate in the quantum circuit? குவாண்டம் சர்க்யூட்டில் Hadamard கேட்டோட primary function கேட்டிங்கன்னா to place the qubit into a state of superpositionல வைக்கிறது தான் அதோட ஃபங்க்ஷன். அடுத்து which of the following represent the correct matrix for a single qubit Hadamard gate? ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் ஏ. பார்த்து வச்சுங்க, போல்டு பண்ணல. 1/√2 1 1 1 -1. ஓகேங்களா, 1/√2 1 1 1 -1. 48க்கு ஆன்சர் வந்து ஏ. ஓகே, அடுத்தது how does applying the Hadamard gate twice in success affect the qubit? It returns the qubit to its original state. ஓகேங்களா, அதான் நமக்கு ஆன்சர். அடுத்து 50வது கொஸ்டின்ஸ், which two fundamental gates when used together 0 0 state are most commonly used to create the Bell state entanglement? அதாவது ஆன்சர் பார்த்தீங்கன்னா Hadamard gate and C0 gate. அடுத்து on a black sphere, what is the geometrical effect of the Hadamard gate? It rotates the state vector around the axis xz, mapping the z axis onto the x axis. அடுத்தது when a Hadamard gate is applied to quantum qubit on the basis of 0, what is the resulting
குவாண்டம் ஸ்டேட்டுன்னு நமக்கு ஆப்ஷன் வந்து 0 ஸ்டேட் ப்ளஸ் 1 ஸ்டேட் ஓவர் √2. ஓகே, போல்டு பண்ணிக்கிறேன். ஆப்ஷன் ஏ. 52வது கொஸ்டின். 53க்கு வாட் இஸ் த அவுட்புட் ஸ்டேட் when a Hadamard gate act on the basis state 1ன்னு கேட்டால் நமக்கு என்ன மைனஸ் பண்ணும். ஓகே, ஸோ 1 வந்தால் ஆப்ஷன் பி வந்து, அதாவது வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் ஹடமாட் கேட் ஆக்ட் ஆன் த ஸ்டேட் 1 மேலே ஆக்ட் ஆனால் அதோட அவுட்புட் வந்து 0 - 1 ஓவர் √2. ஆப்ஷன் பி 53க்கு. ஓகேங்களா, ஸோ அதே 0 ஸ்டேட் மேலே ஆக்ட் ஆனால் ப்ளஸ்ஸு, 1 ஸ்டேட் ஆக்ட் ஆனால் நமக்கு மைனஸு. அடுத்து வாட் ஃபேஸ் ஷிஃப்ட் டஸ் த டி கேட் இன்ட்ரடியூஸ் டு த 1 ஸ்டேட் காம்படிஷனல் பேசிஸ் ஸ்டேட் அப்படின்னா π/4 ரேடியன்ஸ். How many T gates must be applied in success of 2 equal S gate? அதாவது 2 T gates இருந்தால் அது S கேட்டாக மாறிடும். அதாவது T ஸ்கொயர் கேட்ஸ் is equal to S gate. In fault tolerant quantum computing, why is the T gate is highly significant? It cannot be performed trivially through continuous rotation and is necessary to achieve gate universality. And what is the effect of applying T gate to the 0 state? அதாவது qubits 0 ஸ்டேட் மாதிரி T gate அப்ளை ஆனால் அதோட எஃபெக்ட் எப்படிங்கிற எஃபெக்ட் என்னென்னா நமக்கு 0 ஸ்டேட் தான். ஓகே, ஆப்ஷன் சி. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் ரெப்ரசென்ட் த T gate இந்த காம்படிஷனல் பேசிஸ் 0 ஸ்டேட் அண்ட் 1 ஸ்டேட். இதோட ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1 0 0 e⁻i π/4. இதுதான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா, அதாவது நெக்ஸ்ட்டு அது போல்டு பண்ணலாம் பார்த்து வச்சுங்க. ஆப்ஷன் பி. அது விச் குவாண்டம் கேட் இஸ் யூஸ்டு டு பிளேஸ் எ சிங்கிள் கியூபிட் இன்டு எ ஈக்குவல் சூப்பர்பொசிஷன் கேட் ஸ்டேட், அதாவது ஹடமாட் கேட் தான் இதுக்கு ஆன்சர். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சிங்கிள் கியூபிட் கேட் இஸ் த குவாண்டம் ஈக்குவலண்ட் ஆஃப் த கிளாசிக்கல் C0 கேட்னா பவுலி எக்ஸ் கேட். பவுலி எக்ஸ் கேட்னாலும் கிளாசிக்கல் நாட் கேட்னாலும் சேம் தான். அடுத்தது விச் குவாண்டம் கேட் கிரியேட்ஸ் அன் என்டாங்கிள்ட் ஸ்டேட் when applied to 2 qubits controlled NOT gate. அது how are quantum gates represented mathematically in quantum computing? Unitary matrices. அதாவது குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் குவாண்டம் கேட்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்கன்னா மேட்ரிக்ஸ் மூலியமாக ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பேர் தான் யூனிட்டரி மேட்ரிசஸ். அடுத்தது விச் செட் ஆஃப் குவாண்டம் கேட்ஸ் இஸ் கன்சிடர்ட் யூனிவர்சல் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அதாவது எப்படி கிளாசிக்கலில் நேண்டு கேட்டு நார் கேட்டு யூனிவர்சல் கேட்டுன்னு சொல்கிறோமோ, குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் எதெல்லாம் ஹடமாட் எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹடமாட் கேட், C0 கேட் அண்ட் T கேட். அதுதான் நமக்கு யூனிவர்சல் கேட் ஃபார் குவாண்டம் கம்ப்யூட்டிங். அடுத்தது when evaluating 2 qubit system, what is the action of a controlled NOT gate? அதாவது கண்ட்ரோல் நாட் கேட்டோட ஆக்ஷன் என்ன? it flips the target qubit if the control qubit is state 2. அதாவது கண்ட்ரோல் qubit 1 இருந்தால் மட்டும்தான் டார்கெட் qubit ஃப்ளிப் பண்ணும். ஓகே, அடுத்து what is the effect of applying the same Hadamard gate twice in a row to a qubit? அது it maps the qubit back to its original state. ஓகேங்களா, அதாவது ரொம்ப ஃபாண்ட் சின்னதாக இருந்துச்சுன்னா ஜூம் பண்ணி பார்த்துங்க. அடுத்து வாட் இஸ் இல்லாட்டி வேறு ஏதாவது மெத்தேடில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா நான் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ வாட் இஸ் த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் கிளாசிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். எப்போவுமே கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் நமக்கு பிட்டு, குவாண்டம் கம்ப்யூட்டர் நமக்கு கியூபிட். அது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த ஸ்டேட் ஆஃப் த கிளாசிக்கல் பிட்? இட் ஹேஸ் ஒன்லி டெஃபினெட்லி 0 or 1. எப்போவுமே கிளாசிக்கல் பிட்டை பொறுத்த 0 or 1, ஆனால் குவாண்டம் கம்ப்யூட்டரில் 0 and 1 சைமில்டேனியஸ்லி. ஓகேங்களா, அடுத்து இன் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் தட் கேன் பி ரெப்ரசன்ட் பை 3 bits at any given time அப்படின்னா அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 8, அதாவது 2/3 படி நமக்கு 8 வந்துடும். அடுத்து விச் கிளாசிக்கல் லாஜிக் கேட்ஸ் அவுட்புட் ஒன்லி if the both inputs are 1. அதாவது எப்போ வந்து ஒன்றா இருக்கும் போத் இன்புட்ஸ் ஒன்றா, அது அண்ட் கேட். அடுத்து வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த கிளாசிக்கல் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் such as inverting a bit using a NOT gate? அதோட ஆன்சர் வந்து டிட்டர்மினிஸ்டிக். Why are classical computing gates like AND gate and XOR considered irreversible? Because you cannot definitely determine the original input based solely on the output. அடுத்தது which mathematical operation is the basis of classical bit combinations? Boolean algebra. Unlike quantum computer which are designed to explore multiple paths at once, how does the classical computer solve a maze? அப்படின்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பை எவல்வேட்டிங் ஒன் ரூட் சிக்னிஃபிகன்ட்லி சீக்வென்ஸ்லி அண்டு சிஸ்டமேட்டிக்லி. அடுத்தது வாட் ஹேப்பன் when quantum state is measured at the end of the computation? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இட் கொலாப்ஸ் இன்டு ஏ சிங்கிள் கிளாசிக்கல் ஸ்டேட்டாக நமக்கு கொலாப்ஸ் ஆயிரும். அது ஹவு does a classical bit fundamentally differ from quantum bit?
when processing probability, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா a classical bit is 100% probability is being a definite state while the qubit probability is represented by a complex amplitude. அடுத்தது 76 கொஸ்டின்ஸ் 76வது கேள்வி. வாட் இஸ் த பிரைமரி அட்வான்டேஜ் ஆஃப் குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஓவர் கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங்? பிரைமரி அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இட் சால்வ் காம்ப்ளெக்ஸ் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஆப்டிமைசேஷன் ப்ராப்ளம்ஸ் எக்ஸ்போனன்ஷியலி ஃபாஸ்டர் யூசிங் சூப்பர் பொசிஷன். அதாவது சூப்பர் பொசிஷன், என்டாங்கிள்மெண்ட் இந்த மாதிரி பிரின்சிபலை யூஸ் பண்ணி கிளாசிக்கல் கம்ப்யூட்டரோட போட வேண்டிய ப்ராப்ளத்தை ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் போடக்கூடிய கேப்பாபிலிட்டி தான் நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டிங் இருக்குது. ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மாதம் செய்ய வேண்டிய வேலையை நமக்கு குவாண்டம் கம்ப்யூட்டர் கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்தில் செஞ்சிருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து ஹை ஸ்பீடு. அடுத்தது விச் குவாண்டம் ப்ராப்பர்ட்டி அலோஸ் கியூபிட்ஸ் டு எக்ஸிஸ்ட் இன் மல்டிபிள் ஸ்டேட்ஸ் சைமல்டேனியஸ்லி? சூப்பர் பொசிஷன். அடுத்து வாட் டஸ் குவாண்டம் சூப்பர்மேசி ஆர் அட்வான்டேஜ் ரெஃபர்ஸ் டு? when quantum computer outperforms the most powerful classical supercomputer is in the specific task. அடுத்து 79வது கொஸ்டின். how does entanglement benefit quantum computing? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா it links qubit together allowing for rapid correlate parallel and computation. ஃபாஸ்ட்டாக நடக்கும், பேரலாக நடக்கும், qubit-ம் யூஸ் ஆகும். ஓகேங்களா. அடுத்தது in which of the following field does the quantum computing offer a significant advantage over classical computing? அதாவது கிளாசிக்கல் கம்ப்யூட்டர் கொடுத்த அட்வான்டேஜ் விட குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து எந்த ஃபீல்டில் அதிகமான அட்வான்டேஜ் கொடுக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரக் டிஸ்கவரி அண்டு மாலிகுலர் சிமுலேஷன். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கில் 80 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓவராலாக நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு 200 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் 2 ஃபார் செகண்ட் செமஸ்டர் இன்ஜினியரிங் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்பெஷலி கம்ப்யூட்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே. சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட், சைபர் செக்யூரிட்டி, ஏஐடிஎஸ் அண்டு ஏஎம்எல்லுக்கு வரும் இந்த கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம ட்ரிபிள்இ, அதுக்கடுத்த வீடியோவில் மெக்கானிக்கல் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் சந்திரசேகரன் போர்டு. ஓகே. தேங்க்யூ.